சபரீசனுக்கும் கனிமொழிக்கும் உதயநிதியை சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒண்ணு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து வேண்டுதல் கிடையாது. நாங்க வந்து உதயநிதியை சிஎம் ஆக்கி பார்ப்போம் அப்படின்னு. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கும் அந்த பதவியில போய் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுறேன். எப்போதுமே நானே பேசிட்டு இருக்கேன்ல, ஸோ ஒரு சேஞ்சுக்காக சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்டு இந்த வீடியோவை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவுடைய அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எதிர்காலம் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னா யார சொல்லுவோம்? எல்லாருமே சொல்லிடுவோம், கனிமொழி, உதயநிதி, சபரீசன், இவங்க 3 பேரை தான் சொல்லுவோம். ஸோ இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணி சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர்ல வந்து ரொம்ப அரசியல் அறிவு மிக்கவங்க, அனுபவசாலி, பிஜேபி கூடயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க, திமுகவையும் வளர்த்து எடுப்பாங்க அப்படின்னா அத மாதிரி திறமை இங்க யாருக்கிட்ட இருக்கு இந்த 3 பேர்ல அப்படின்னா யார சொல்லுவீங்க? நான் வந்து கண்டிப்பா கனிமொழியை தான் சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்த விஷயம் எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகள் கூடயும் ஒரு லிங்க்ல இருப்பாங்க, எல்லா அமைச்சர்கள் கூடயும் ஒரு லிங்க்ல இருப்பாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்கி ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரு கூடயும் கனெக்ட்ல இருப்பாங்க. செல்வாக்கு மிக்க ஒரு நபர், சிஎம்க்கு அடுத்தது வந்து செல்வாக்கு மிக்க ஒரு நபர், பார்லிமெண்ட்லயே வந்து சூப்பர் சிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர்னா யார சொல்லுவோம்? நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் அப்படின்னா சபரீசன் அப்படிங்கிற பேரை தான் சொல்லுவோம். சோ நம்ம இங்க எந்த விஷயத்துல எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து பார்த்தாலுமே உதயநிதி அப்படிங்கிற பேரை எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்புறம் நாமளே சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறப்ப தெரியுது, உதயநிதி அப்படிங்கிறவரு ஒரு டம்மி. சுத்தி இருக்கக்கூடியவங்க தான் எல்லா விஷயத்திலுமே அரசியல் ரீதியாகவும் சரி, செல்வாக்கு ரீதியாகவும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குவிச்சு வச்சிருக்கிறதுலயும் சரி, பணத்தை கையில வச்சிருக்கிறதுலயும் சரி, எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபரா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தாலுமே இதுல எதுல இந்த கேள்விகள்ல எந்த ஒரு பதிலுமே உதயநிதி அப்படிங்கிற பேரு எங்கேயுமே வர்றது கிடையாது. ஒண்ணு அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கனிமொழி பேர் வரும், இன்னொன்னு செல்வாக்கு ரீதியா பணம் ரீதியா பாக்குறோம் அப்படின்னா சபரீசன் அப்படிங்கிற பேர் வரும். இது நமக்கே தெரியறப்போ கனிமொழிக்கும் சபரீசனுக்கும் என்ன தலையெழுத்தா? ஒண்ணுமே இல்லாம ஒரு இவ்வளவு நாள் ஜாலியா இருந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்த உதயநிதி வந்து சிஎம் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது கனிமொழிக்கும் சபரீசனுக்கும் என்ன தலையெழுத்தா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த இடி ரைடு, டாஸ்மாக் துறை சம்பந்தமா இந்த இடி ரைடு அப்படிங்கிறது தொடங்கி இதுல எங்க போனாலும் எப்படி சுத்தி வந்தாலும் அடிப்படக்கூடிய பேர் அப்படின்னா உதயநிதி அப்படிங்கிற பேர் தானே அடிப்படுது. இதை வெளியில இருந்து பாக்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா, இது வந்து இடி ரைடு நடத்துறாங்க, சோ டாஸ்மாக் துறையில வந்து ஏதோ நடந்திருக்கு, சோ அதை லிங்க் பிடிச்சு போறப்ப உதயநிதியோட பேர் வருது அப்படிங்கிறது வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியும். ஆனா இது வெறும் அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. உட்கட்சி பிரச்சனை ரொம்ப தீவிரமா திமுகக்குள்ள போயிட்டு இருக்கிறதோடைய ஒரு அடையாளம் தான் இந்த விஷயம். ஏன்பா இப்படி சொல்ற? இதுக்கும் இந்த ரைடு போயிட்டு இருக்கிறதுக்கும் உட்கட்சி பிரச்சனைக்கும் என்ன அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை சோதனை இருக்குல்ல, இதுல எங்கேயாவது ஒரு இடத்தையாவது சபரீசன் அப்படிங்கிற பேர் அடிபட்டு நீங்க கேள்விப்பட்டீங்களா? கனிமொழி அப்படிங்கிற பேர் அடிபட்டு நீங்க கேள்விப்பட்டீங்களா? இப்போ பிஜேபி வந்து திமுகவே முடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கனிமொழியவும் அவங்களுக்கு சம்பந்தமான அந்த லூப்பையும் எடுத்து இவங்க கண்டுபிடிக்கணும். சபரீசனை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சபரீசன் சம்பந்தமான இடங்கள்ல வந்து ரைடு நடத்தி நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சபரீசனை ஒட்டுமொத்தமா டிஎம்கேவை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சபரீசன், உதயநிதி, கனிமொழி 3 பேருக்கு சம்பந்தமான எங்கெங்க இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்களோ அங்க போயிட்டு இவங்க சோதனை அப்படிங்கறத நடத்திருக்கலாம். பட் இடியோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதியா மட்டும்தான் இருக்கு. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க இந்த பிஜேபி, இந்த அமலாக்கத்துறை, இந்த சபரீசன், இந்த கனிமொழி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு டீமா மாறிட்டாங்க. பிஜேபிக்கு என்ன, இங்க திமுக அரசு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். அதே மாதிரி சபரீசனுக்கும் கனிமொழிக்கும் உதயநிதியை சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒண்ணு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து வேண்டுதல் கிடையாது, நாங்க வந்து உதயநிதியை சிஎம் ஆக்கி பார்ப்போம் அப்படின்னு. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கும் அந்த பதவியில போய் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது வெளிப்படையா சில நேரங்கள்ல வெடிக்கும். நான் வந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நான் வெளியேறேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க, அது தெரியும். ஆனா மறைமுகமா நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை இருக்குல்ல, அது எதை மாதிரி நடக்கும் அப்படின்னா, திமுகவுடைய பெண் நிறுவனம் இருக்குல்ல, சோ அந்த நிறுவனம் தான் திமுகவுடைய அந்த ஐடி விங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தெரியும். அந்த பெண் நிறுவனத்தையே யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா சபரீசன் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தெரியும். இந்த முறை அமலாக்கத்துறை சோதனை நடந்தப்போ திமுகவோட ஐடி விங்க நீங்க அவங்க போஸ்ட் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும், உதயநிதி கைது செய்யப்படுவாரா, உதயநிதி உடனே கைது செய்யப்படுவார், உதயநிதியை நோக்கி நெருங்கும் இடி இப்படிங்கிற விஷயத்த நீங்க தொடர்ச்சியா கேள்விப்பட்டிருக்க முடியும்.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமலாக்கத்துறை சோதனை நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவுடைய ஐடி விங் அப்படிங்கிறவங்க போடுவாங்க. பட் இந்த முறை அந்த ஐடி விங்கும் சரி, அந்த ஐடி விங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய பெண் நிறுவனமும் சரி, சபரீசன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எதை மாதிரியான போஸ்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, உதயநிதியை வந்து இங்க டார்கெட் பண்ணிட்டாங்கப்பா, உதயநிதி சிக்கிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போஸ்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஸோ இது மூலமா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க சபரீசன், கனிமொழி, பிஜேபி இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகக்குள்ள நம்ம சொல்ல பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக இருக்கு, திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அதை சீக்கிரம் அழிச்சிட முடியாது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நபரை நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு நபரா மாறிட்டா இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல அப்படிங்கிற ஒரு மூளை பிஜேபி இந்த விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு சபரீசனும் பிஜேபி கூட ஒரு லிங்க்ல இருந்துகிட்டு, கனிமொழியும் பிஜேபி கூட ஒரு லிங்க்ல இருந்துகிட்டு, இது எல்லாமே சேர்ந்து உதயநிதியை டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் இந்த விஷயத்த பாக்குறேன். ஏன்பா உதயநிதியை என்னத்துக்கு அவ்வளவு டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, சபரீசனுடைய அந்த மூளை, அவருடைய வளர்ச்சி, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆசை வருங்க. எம்.கே. ஸ்டாலின் கிட்ட உதயநிதி சொல்றதை நீங்க கேட்பீங்களா, சபரீசன் சொல்றதை கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் சபரீசன் சொல்றதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளவு நெருக்கமா எம்.கே. ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா சபரீசன் தான். இதுக்கு முன்னாடி உதயநிதி எங்க இருந்தாருன்னு தெரியாது, ஜாலியா பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு சுத்திட்டு இருந்த நபர். அந்த நேரத்துல கூட ஸ்டாலின் கூட இருந்து நெருக்கமா அரசியல்ல என்ன நடக்குது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த நபர் அப்படின்னா சபரீசன். இன்னொரு பக்கம் கனிமொழி வந்து வேற வழியே இல்லாம, அண்ணன் இருக்காரு, அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த வார்த்தையெல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு அமைதியா இருந்த நபர் தான். எல்லா செல்வாக்கும் இருக்கு, எல்லா அரசியல் தந்திரமும் கனிமொழி கிட்ட இருக்கு. ஆனா அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, அண்ணன் முதல்வரா இருக்காரு, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அமைதியா இருந்தவங்க தான் கனிமொழி. சோ இப்போ அவங்க உதயநிதி சொல்றதை கேட்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சேகர் பாபுவை கூப்பிட்டு உதயநிதி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா கேட்க மாட்டாருங்க. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் வந்து அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. இதுவே சபரீசன் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா சேகர் பாபு கேட்பாரு. இதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. எந்த அமைச்சரா இருந்தாலும் உதயநிதி சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஆனா சபரீசன் சொல்றதை கேட்பாங்க. கட்சியில சபரீசனுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த செல்வாக்க ஒரு மனுஷன் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பானா மாட்டானா? செல்வாக்கு மட்டும் கிடையாது, பணம் ரீதியாகவும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அமைச்சர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய அமைச்சர்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்டா மாத்தி வச்சிருக்க நபர் அப்படின்னா சபரீசன் தான். அவரு நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொந்தரவு அப்படின்னா உதயநிதி தான். அந்த உதயநிதியவே எங்க பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடந்துரும்ல. உதயநிதியை இப்போ இந்த அந்த அரசியல்ல வந்து அவர் எப்படியாவது மேல வந்துடணும்னு நினைக்கிறாருல, அந்த எண்ணத்தை கம்மிப்படுத்தி நீ கொஞ்சம் ஓரமா உட்காருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சா போதும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, கட்சிக்குள்ள அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு பிரச்சனைய, உதயநிதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொஞ்சம் ஓரம் கட்டினாங்க அப்படின்னா அவங்க நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் கட்சியில செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்வாங்க தானே. சோ அதுக்கான வேலையா தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய முழு எண்ணமா இருக்கு. அது எப்படிப்பா ஒரு மருமகனா ஒரு மாப்பிள்ளையா வந்து எம்.கே. ஸ்டாலினுக்கு உட்கார்றாரு, அவருக்கு வந்து சிஎம் ஆசைலாம் வருமா, அதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பொதுவா எல்லாருக்கும் வரலாம். ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா எப்படி திமுக காரங்க ஏத்துப்பாங்க, கட்சியில இருக்கவங்க ஏத்துப்பாங்க அப்படின்லாம் நமக்கு யோசனை அப்படிங்கிறது வரும் தான். ஆனா அப்படி உருவான சந்திரபாபு நாயுடு தான் இப்போ 4வது முறையா ஆந்திராவில் சிஎம்மா இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. மாமனார் என்.டி. ராமாராவ் கிட்ட ரொம்ப அரசியல் ரீதியா ரொம்ப நெருக்கமா இருந்தவரா இந்த சந்திரபாபு நாயுடு அப்படின்னா கிடையாதுங்க. ஆனா நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்தார். இப்ப எப்படி அரசியல் ரீதியா சபரீசனுக்கு வந்து எந்த ஒரு பொசிஷனும் கிடையாது, ஆனா நம்பிக்கைக்குரிய நபர். சபரீசன் சொன்னா எம்.கே. ஸ்டாலின் கேட்பாரா அப்படின்னா கேட்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இதே மாதிரி ஒரு நபரா இருந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. ஆனா ஒரு காலம் வருது, ஒரு சூழல் வந்து கணிஞ்சு வருது, என்.டி. ராமாராவ் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது வருது. அவங்க பசங்க அவங்க பொண்ணுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நீங்க ஏன்பா சண்டை போடுறீங்க, நானே கட்சியை உடைச்சி நானே சிஎம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த நபர் தான் சந்திரபாபு நாயுடு. தெலுங்கு தேசம் கட்சியை உடைச்சு அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை வந்து காமிச்சு கட்சியில வந்து சிஎம் ஆன நபர் தான் சந்திரபாபு நாயுடு. ஆனா அந்த விஷயம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது. எப்படிப்பா அது மாமனார்கிட்ட இருந்து மருமகன் வந்து கட்சியை பறிச்சுட்டு வந்துட்டாரே, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா, இந்த கட்சியெல்லாம் இனிமே உருப்பிடுமா அப்படின்னு பேசப்பட்ட அந்த தெலுங்கு தேசம் கட்சி தான் 4வது முறையா ஆட்சியை பிடிச்சிருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி
திமுகக்குள்ளேயும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து கொஞ்சம் இதை வந்து நம்ம அட்வான்ஸ்டா இதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இங்க சபரீசனும் கனிமொழியும் அவங்களுடைய கையை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உதயநிதி டிஸ்டர்பன்ஸா இருக்காரு, சோ அவரை கொஞ்சம் ஓரம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.